ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் செட்டிநாடு ஸ்டைல் வறுத்தரைச்ச சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் நார்மலாக எப்போவுமே சிக்கன் குழம்பு செஞ்சுருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி மசாலாஸ் வறுத்து அரைச்சி அதில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ரைஸோட, சப்பாத்தி, பூரி, பரோட்டா எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். வீடே ரொம்ப வாசனையாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் போல் மிளகு, 1 டீஸ்பூன் போல் சோம்பு, அரை டீஸ்பூன் போல் சீரகம், கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க, ஒரு நட்சத்திர சோம்பு சேர்த்துக்கோங்க. இதோட சின்ன துண்டு பட்டையாக ஒரு 2லேருந்து 3 பட்டை சேர்த்துக்கோங்க. ஒரு 4 ஏலக்காய், 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை மிதமான தீயில் நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஏன்னா நம்ம சேர்த்துருக்கிற பொருள்லாம் கரிஞ்சிடக்கூடாது. இப்போ இதில் ஒரு 4 முந்திரி பருப்பு, இதோட அரை டீஸ்பூன் போல் கசகசா சேர்த்துக்கோங்க. கசகசாவும் முந்திரி பருப்பும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம். ஆனால் இது நீங்கள் சேர்த்து செஞ்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி இந்த மாதிரி கலந்து விட்டுடுங்க. இப்போ இது நல்லா வறுபடுறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த தேங்காய் கலர் சேஞ்ச் ஆகணும். அந்தளவுக்கு இதை நல்லா இந்த மாதிரி மிதமான தீயில் வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் தேங்காயோட கலர். இப்போ இதை நம்ம ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு பேஸ்டாட்டம் அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு ஒரு நல்ல ஒரு பேஸ்டாட்டம் அரைச்சிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். நல்லா நைஸாக இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போது அடுப்பில் பேன் வச்சுக்கோங்க. பேன் வச்சுட்டு ஒரு 3 இல்லை 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது கலர் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகணும், அது அளவுக்கு வதக்கணும். இப்போ இது வதங்கினதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இதையுமே நல்லா அந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையுமே நல்லா வதக்கிக்கோங்க. இது தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணும், அந்த அளவுக்கு இது நல்லா வதங்கணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் சக்தி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அரை டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் போல் தனியா தூள் சேர்த்துருக்கேன், அதாவது மல்லித்தூள். சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிறேன். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் போல் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் நீங்கள் சேர்த்து செய்யும்போது இதோட டெக்ஸ்சர் நல்லாவே இருக்கும், டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதில் நான் ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையுமே நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா நான் ஒரு 3/4 கிலோ அளவுக்கு சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வாஷ் பண்ண சிக்கனை நான் இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். இதில் சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாமே இந்த சிக்கனில் படுற மாதிரி இதை நல்லா இந்த மாதிரி பிரட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இப்போ நல்லா பிரட்டி விட்டாச்சு. இப்போ இது பிரட்டினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். நான் இந்த மிக்ஸி ஜார்லேயே தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை நான் சேர்த்துக்கிறேன். தண்ணி நீங்கள் பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா சிக்கனே கொஞ்சம் நம்மளுக்கு தண்ணி விடும். அதனால் நீங்கள் தண்ணி பார்த்து ரொம்பவே அளவாக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு இந்த மசாலாவில் இந்த சிக்கன் எல்லாம் மூழ்கிற மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிறேன். நான் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி இப்போ நான் இதை வேக வைக்க போகிறேன். இப்போ இதை நான் கலந்து விட்டுட்டு இப்போ மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வேக விடுங்க. பாருங்கள், ஒரு 20 நிமிஷம் கழித்து இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இந்த மாதிரி மேலே வரணும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்போ காரமோ கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. திருப்பி மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சேன். நல்லாவே இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சுங்க. அவ்வளோதான், சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மேலே கொத்தமல்லி கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு
இதை சூடாக சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் எப்போவுமே செய்கிற சிக்கன் குழம்பை விட இந்த மாதிரி நீங்கள் மசாலாஸ் வறுத்தரைச்சி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது எல்லாத்தோடையுமே வச்சு சாப்பிட்லாம். நீங்கள் தண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கோங்க. ரைஸோடு சாப்பிட்றதா இருந்தால் 1 டம்ளர் போட்டுக்கோங்க. இல்லை பூரியோ சப்பாத்தியோடு சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் தண்ணி யூஸ் பண்ணாமல் ஒரு 1/4 டம்ளர் மட்டும் சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.